நீங்க பார்க்கணும், சிவத்தை உணரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாயை அழிக்கப்பட வேண்டும். அந்த மாயை அழிக்கும் போதுதான் சிவத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே. அதனால் தான் சொல்கின்றோம், இந்த மாயை சூழ் உலகத்தில் மனிதர்களுக்குள் இருக்கின்ற அந்த அகந்தையை அழித்தால் மட்டுமே சிவத்தை உணர முடியும் நண்பர்களே. இதை மனதில் வைத்துக்கொண்டு சிவ வழிபாட்டை ஆரம்பிப்பது மிகவும் உத்தமம். அப்ப சிவத்தை உணர்வதற்கு அகங்காரம் போக வேண்டும். அகங்காரமையா அகந்தையா அப்படின்னா ஒரே வார்த்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலிருந்து போயிடணும். அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பண்ணேன், நான் தான் இதற்கு காரணம், எல்லாமே நான் தான். அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் மனதுக்குள் இருக்கும் போது அந்த அகந்தையானது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். எதுவுமே என்னதில்லை, எந்த செயலும் என்னால் கிடையாது, எல்லாம் இறைவனால் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த அகந்தையானது போய்விடுகிறது. அது நன்மையோ தீமை எது நடந்தாலும் ஈஸ்வரன் பார்த்து நடத்தி வைக்கிறதப்பா அப்படிங்கிற மனசு வந்துருச்சுனாலே நீங்க உண்மையான அடியவர்.